எல்பாஃப்ல இருக்கிற எல்லா ஜெயன்ஸுமே அந்த நிக்காவுடைய அப்பியரன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜெயன்ஸ் நான் தான் நிக்காவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அண்ட் ஒரு சில சாப்டருக்கு முன்னாடி நம்ம அந்த முறையில பார்த்திருப்போம். அதுல 3 வேர்ல்டு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த 3 வேர்ல்டுலயுமே நிக்காவுடைய ஆதிக்கம் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி இப்ப பேடாஸா காமிக்கப்பட்டுட்டு இருக்கிற அந்த லோக்கி கேரக்டருமே நான் தான் சன்காடா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஐ திங்க் ஸ்காப்பர் கபனுமே நிக்காவை பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லாஸ்டா இந்த ஒரு சாப்டர்ல கங்கோ நான் நிக்காக்கு தான் பயப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் இது நிக்காக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நிக்காக்கு கொடுக்கிற ஹைப்னே நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நிக்கா பத்தின ஹைப் இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்டா ஜாப்பனீஸ்ல கங்கோன்ற ஒரு வேர்டுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா வார் ட்ரம். ஸோ கங்கோவுடைய பிகஸ்ட் ஃபியர்னு பாத்தீங்கன்னா நிக்காவை நம்ம எப்படி சொல்றோம்னா த வாரியர் ஹூ ஃபைட்ஸ் அண்ட் டான்சஸ் அட் த ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன். ஸோ நிக்காவுடைய கேரக்டர் டிசைன் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கங்கோ நிக்காவை பார்த்து பயப்படுறாங்க. அதே மாதிரி கங்கோ லோக்கியை பார்த்திருப்பாங்க அண்ட் அவருடைய ஸ்ட்ரென்த்தை ஒரு நல்ல கேண்டிடேட்டை அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுடைய பெரிய பியர் நிக்கா தான். இதுவுமே நிக்காக ஒரு பக்கத்துல இருந்து ஹைப் ஏத்திட்டே இருக்கு. இதே மாதிரி நம்ம கபன் வந்து நம்ம லூஃபி அண்ட் ஜோரோ கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அப்போ லூஃபியோட கியர் 5 ஃபார்மை பார்த்த உடனே கபன் லூஃபி கிட்ட அந்த கீயை கொடுத்துடுவாரு. ஸோ இதுவுமே ஒரு டைப்பான ஹைப்னே நம்ம சொல்லலாம். இதனால லோக்கி ஒரு லாங் டேர்ம் த்ரெட்டா இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம லூஃபிக்கு சொல்றேன். அண்ட் அவர் இதுக்கு மேல வில்லனாவும் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லோக்கிக்கு எல்பாஃபை சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கணும். ஏன்னா ஹோலி நைட்ஸ் இப்போ இங்க வந்திருக்காங்க அண்ட் லோக்கியை ரொம்ப ஹார்ஷா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால லோக்கி அவங்களை போய் அட்டாக் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா லோக்கியை டிஃபீட் பண்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப எல்பாஃப்ல இருக்கிற அந்த ஜெயன்ஸ் லோக்கிக்கு ஹெல்ப் பண்ணா அவருடைய மனசு மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி நார்ஸ் மித்தாலஜில லோக்கியை செயினால் தான் கட்டி போட்டிருப்பாங்களாம். ஸோ நார்ஸ் மித்தாலஜில லோக்கின்ற ஒரு கேரக்டர் இருந்திருக்காரு. புதுசா பாக்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த கேரக்டரையும் இதே மாதிரி தான் செயினால் கட்டி போட்டிருக்காங்க. தென் அவர் அந்த செயினை விட்டு ரிலீஸ் ஆன உடனே நார்ஸ் மித்தாலஜில இருந்த அந்த பீப்புளுக்காக ஒரு வாரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் அங்க இருந்த ஜெயன்ஸ் கூட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி இப்ப ஒன் பீஸ்ல இருக்கிற லோக்கி இப்ப ரிலீஸ் ஆயிட்டாரு. சோ அவர் எல்பாஃபை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லூபி கூட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஹோலி நைட்ஸை டிஃபீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எனவே இப்ப பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா எல்பாஃபுடைய ஸ்டார்டிங்ல நம்ம ரோடோவுடைய லெகோ ரூமை பார்த்திருப்போம். ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் எல்பாஃப்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த மினி வெர்ஷன்லயே எல்பாஃப் பார்த்தன ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் அப்பவே ரிவீல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த மினி வெர்ஷன்ல இருந்த அந்த ரோட் அண்ட் சன்காட் இப்போ லோக்கி த சன்காடா பார்த்துட்டு இருக்கோம். பட் ரோடோ எப்படி அந்த மினி வெர்ஷன்ல ஃபேக்கோ அதே மாதிரி தான் லோக்கி இப்போ ரியல் வெர்ஷன்ல ஃபேக். அண்ட் அந்த மினி வெர்ஷன்ல காமிச்ச அந்த லெகோ கேஸ்டல் ரியல் கேஸ்டலை இன்ஸ்பயர் பண்ணி அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மினி வெர்ஷன்ல காமிச்ச அந்த எக்ட்ராசல் ட்ரீ நம்ம இப்போ ட்ரெஷர் ட்ரீ இடமா பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தவிர்த்து அந்த ரோடோ ரூம்ல ஃபயர் வந்து எக்ட்ராசல் ட்ரீல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் அது அங்கிருந்த கண்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ எல்பாஃப்ல ஃபயர் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று எல்பாஃப்க்கு. அண்ட் இப்போ லோக்கி ஒரு லைட்னிங்கை எல்பாஃப் மேல ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஃபயரும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால அந்த கண்ட்ரி டெஸ்ட்ராய் ஆகுமா அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு.